எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிரிஜியோ. ஊரை சுத்தி பார்க்குற தொகுப்பு 2ங்க. ஷிவமோகா, கர்நாடகால இருக்கிற இந்த பிளேஸ்ல நமக்கு ஃப்ரீ ஸ்டே குடுத்தாங்க. அங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு நன்றிய சொல்லி, அங்கேருந்து எந்திரிச்சு நம்ம வந்து சேர்ந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஷிவமோகால இருக்கிற சாக்கியர் பே எலிஃபண்ட் கேம்ப், யானைகள் சரணாலயம். இந்த கேம்ப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலையில 8:30க்கு தொடங்கி, அப்படியே உங்களுக்கு 2 மணிக்கு, 1 மணிக்கெல்லாம் மூடிருவாங்க. பார்த்தீங்களா? எவ்வளோ ஜம்முன்னு இருக்கான். ஆனா வந்தவனுக்கு என்ன மூடாச்சோ தெரியல, திடீர்னு எல்லார்ட்டயும் சலசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சரின்ட்டு ஒரு ரூ. 50 டிக்கெட்ட குடுத்து, ரூ. 100க்கு ஒரு குளியல் டிக்கெட்டையும் போட்டு, ரூ. 150க்கு மொத்தமா உள்ள வந்து இறங்கியாச்சு. உள்ள வந்து பார்த்தா, ஒவ்வொரு ஆளா ஜம்போ சைஸ்ல இருக்காய்ங்க. ஒவ்வொரு ஆளும் அப்படியே படையெடுத்து மெதுவா குளிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆளா இறங்கிட்டாய்ங்க. அப்புறம் என்ன, வழக்கம் போல குளியல்ஸ் தான். அவிங்க குளிக்க மாட்டாய்ங்க. நம்ம அன்னைக்கு தான் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி குளிப்பாட்டி விடுறது. ஏன்னா, இந்த சரணாலயத்தில பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட யானைகள், மனநிலை குன்றிய யானைகள், அந்த மாரி பாதிக்கப்பட்ட மொத்த யானைகள இங்க வந்து ட்ரெய்னிங் பண்ணுவாங்க. அதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. அப்படியே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் நம்ம மக்களுக்கும் காமிச்சா, அவங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மென்ட், நம்மளுக்கும் ஒரு ஒரு இதா இருக்குமேன்னு சொல்லிட்டு, இத வந்து தொறந்திருக்காங்க. நானும் அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு யானைய க்ளோஸ் அப்ல பார்க்குறோம்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியில, அவிங்க கூட கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டு செம ஜாலியா இருந்தேங்க. அப்படியே ஒவ்வொரு இடமா அங்க உள்ள போய் சுத்தி பார்த்தேன். அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிற இடம், அவங்க குளிக்கிற இடம், அவங்களுக்கு வந்து டெய்லி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா தனித்தனியா அவங்க செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நாம போயிட்டு அப்படியே பார்த்துக்கலாம். இத அப்படியே பார்த்து முடிச்சு என்ஜாய்மென்ட்ல வண்டி எடுத்து அடுத்த கிளம்பியாச்சுங்க. நன்றி, மீண்டும் வருக.